வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எஸ்எஸ்சி மக்களுக்கு சிறப்பாக தரமாக ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எஸ்எஸ்சி இனிமேல் நம்ம கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் இங்கிலீஷ் கிளாஸஸ் நம்ம ஃப்ரீயாக கொண்டு போக போகிறோம். ஸோ ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருக்கான், எட்ரான்னு நம்மளை போட்டு அவ்வளோ தூரம் கேட்பாப்புல. ஸோ எஸ்எஸ்சிக்கு இனிமேல் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸாக நம்ம கொஞ்சம் கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். ஸோ எந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இங்கிலீஷ் கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம், சரிங்களா? அதை தாண்டி நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 60 டேஸுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்ந்த ஒரு காம்போ பிளான் கொண்டு போக போகிறோம், சரியா? ஸோ March 23 ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ, சரிங்களா? ஸோ March 23 எவ்ரி சிங்கிள் டேக்கு உங்களுக்கு ஒரு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டு, இந்த டாபிக் வந்துட்டு உங்களுக்கு குவிஸு போட்டு டெஸ்ட்டு போட்டு, அந்த டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு பிடிஎஃபாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பிடிஎஃப் கோர்ஸ், சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை, சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையும் மினிமம் 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டேயும் டெஸ்ட் இருக்கும். 60 நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டெஸ்ட் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 60 டேஸுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டை பிளான் பண்ணியிருக்கோம். 45 டேஸுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி வரிசையாக டெஸ்ட் போட போகிறோம். டோட்டலாக பேசிக்காக அந்த 60 டேஸில் நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நல்ல ஒரு ரிவிஷன், ஒரு டெஸ்ட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எதை டார்கெட் பண்ணி பண்ணுறது அப்படின்னா, சிஜிஎல் லெவல் தான் டார்கெட் பண்ணி பண்ணுறது. ஸோ நீங்கள் சிஜிஎலோ சிஹெச்எஸ்எலோ எம்டிஎஸ்ஓ எந்த எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்கனாலோ, இல்லை ஏதோ டெல்லி போலீஸாக இருக்கட்டும், மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எதுவானாலும் இருக்கட்டும், இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்து சூப்பராக புஷ் பண்ணி விடும். 60 டேஸுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொண்டு போகிறோம். ஏன் சார் இது மட்டும் தானே, ஜிஎஸ் கிடையாது அப்படின்னா, ஜிஎஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஜிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு 100 டேஸுக்கு ஆல்ரெடி கண்டென்ட் இருக்குது. பேசிக்காக சார் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 10,000 கொஸ்டின் இருக்கும், பிடிஎஃப் அண்ட் குவிஸ் இருக்கும், பிஒய்க்யூ கொஸ்டின் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் பேசிக்காக உங்களுக்கு என்னென்னா கிளாஸஸ் மட்டும் அவைலபிளாக இருக்காது. மற்றபடி உங்களுக்கு டெஸ்ட்டு, குவிஸ்ஸு நீங்கள் எத்தனை தடவைனாலும் எடுத்துக்கிடலாம், ரிப்பீட் பண்ணிக்கிடலாம். எத்தனை தடவைனாலும் இந்த குவிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வரிசையாக இருக்கும். பிஒய்க்யூ இருக்குமானா கண்டிப்பாக எண்டில் எப்போவுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்கள், ரிவிஷன் அண்ட் பிஒய்க்யூன்னு தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஸோ இதுதான் நம்ம இனிஷியலாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம். டெய்லி நீங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ் முடிச்சிடலாம். இன்னொரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸும் ரீசனிங்கும் முடிச்சிடலாம். இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷே முடிச்சிடலாம். ஸோ இங்கிலீஷுக்கான ஒரு கிராமரில் ஒரு பாட்டு, வொக்கேபில் ஒரு பாட்டு, பிஒய்க்யூவில் ஒரு பாட்டுன்னு ப்ராக்டிஸ் செஷன் இங்கிலீஷுக்கும் 60 டேஸும் கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 60 டேஸ், 60 டேஸுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷுக்கும் அவைலபிளாக இருக்கும். சேம் ஜிஎஸ்ஸுக்கும் இருக்கும். பட் ஜிஎஸ்ஸுக்கு 100 டேஸுக்கு இருக்கும், சரியா? 100 டேஸுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு இதை பை பண்ணிக்கிடலாம். இது எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இது ஷெட்யூல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு நல்லா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. இப்போ சினோனிம்ஸ் டெஸ்ட் 37, ஓடபிள்யூஎஸ் டெஸ்ட் 37, பிளேசஸ் ஃபார் ஸ்டோரேஜ்லாம் அதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதணும், அவ்வளோதான், சரியா? இப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்ஷன் கொடுக்குற அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கொஸ்டினுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதுடைய டெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சிடும், சரியா? டிஃபிகல்ட்டி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஈஸிலேருந்து ஆரம்பித்து அப்படியே டிஃபிகல்ட்டி லெவல் நம்ம ஏற்றிக்கிட்டே தான் போவோம். எஸ்எஸ்சி கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக கொண்டு போயிருக்கோம். கரெக்டாக நடுவில் ரிவிஷன் டெஸ்ட் போட்டிருப்போம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் போடுறது அப்படியே நான் படிச்சுட்டு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை,
அதை வந்து ப்ராப்பராக நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஹோமோஃபோன்ஸுடைய ஒரு சாம்பிள் கண்டென்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ ஏ உடைய வேர்ட்ஸ் இது டெஸ்ட் நம்பர் 1 and 2 வேர்ட்ஸ் 1 to 40. இப்போ ஏ உடைய வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இப்படி. இதை நம்ம படிச்சுக்கிட வேண்டியதான். அதில் நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கும் ப்ராக்டிஸ் எம்சிக்யூ இருக்கும். அடுத்தது பி ஹோமோஃபோன்ஸில் பி வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே அதுக்கான அடுத்து சி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கரெக்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிடலாம். இதை எப்படி பை பண்ணுறது இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு வெப்சைட்டில் ஒரு நிமிஷம் கோர்சஸுக்கு போகணும். கோர்சஸில் போனீங்க அப்படின்னா இந்த இருக்குது. இது ஜிஎஸ்ஸுக்கானது, இது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கானது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நாங்கள் 249க்கு வச்சுருக்கோம். இங்கிலீஷுக்கு 199க்கு வச்சுருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு 6 monthsக்கு அவைலபிளாக இருக்கும். 60 daysக்கு இதுக்கான கண்டென்ட் போய்கிட்டே இருக்கும். சரியா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. 23 போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசனிங்கில் டாபிக்ஸு இந்த டாபிக்ஸு, மேக்ஸு அட்வான்ஸ் மேக்ஸு இந்த டாபிக்ஸு. ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கிடலாம். தயவு செஞ்சு இதை அப்படியே பை பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. சரிங்களா? நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டுக்கிடுங்க. டெலிகிராமில் உங்களுக்கு ஃபாலோ அப் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா பை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். சரியா? ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில். அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை நீங்கள் இந்த ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். சரியா? ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் பை பண்ண உடனே. அந்த பை பண்ண உடனே கன்ஃபர்மேஷன் மெயில் வர்ற மெயிலை இந்த டெலிகிராம் ஐடி @Martin Luther 5ங்கிற டெலிகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக பெய்டு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கான மற்ற ஃபாலோ அப்போ டவுட்ஸோ குவெரிஸோ என்னன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிடலாம். சரியா? என்னன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிடலாம். ஸோ இங்கிலீஷுக்கு இருக்குது, ஜிஎஸ்ஸுக்கு இருக்குது, மேக்ஸ் அண்டு ரீசனிங்க்கும் இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாகவும் இருக்குது, மொத்தமாகவும் இருக்குது. மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக அந்த பிளானுக்கு வாங்க. பிளான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம வெப்சைட்டில். அந்த பிளானுக்கு போயிட்டு எஸ்எஸ்சி காம்போ பிளான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3மே இங்கே அவைலபிளாக இருக்கும். 499க்கு இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா அந்த ஜிஎஸ்சி 299, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 249, இங்கிலீஷு 199. இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா மொத்தமாக வாங்கினீங்கன்னா 1 இயருக்கு இது 499 தான். சரிங்களா? 499 தான். இது ஃபஸ்ட்டு 100 பீப்புளுக்கு மட்டும் தான் இப்படி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பை திஸ் பிளான்னு கொடுத்து நீங்கள் இதை பை பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஸோ பிளான்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 3 கோர்ஸும் மொத்தமாக உங்களுக்கு கிடச்சிரும். இண்டிவிஜுவலாக வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிடலாம். இங்கிலீஷுக்கு நான் ஃபஸ்ட்டு நரேஷன் அண்ட் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாமா, வேறு எந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அப்பப்போ கொஞ்சம் நம்ம ரெக்கார்டட் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம லைவ் கூட வீக்லி 2 லைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதை செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. வேறு என்ன வேணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சாலும் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. டாட்டா. பை.